எங்களுடைய அனைத்து மீனவர்கள் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று 2 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீனவர் ஒருவருக்கு, அதுவும் குறிப்பாக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அண்ணன் KP சங்கர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் மீண்டும் உங்களை சந்தித்து எங்களுடைய ஆதங்கத்தை கூறுவேன் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் 2 நாள் கழித்து நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் மனமாற வருக வருகென வரவேற்று, அனைத்து மீனவ சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி, மாநில தலைவி அக்கா சீதா அவர்கள், வடசென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ் பெரியசாமி, ராயபுரம் பகுதி செயலாளர் அக்கா ஜே மலர்விழி அக்கா, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அண்ணன் பரசுராமன் அவர்கள், திருவள்ளூர் மாவட்ட தலைவி சூரியகலா அக்கா போன்றவர்களெல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 164 தொகுதிகளிலும் ஒவ்வொரு முறையும் திமுக சொல்லும், மீனவர்களுக்கு நாங்கள் இத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம், நாடார்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம், வன்னியர்களுக்கு நாங்கள் இத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம், முக்குலத்தோருக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி மீனவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி மீனவரை நம்ம புறக்கணிச்சிட்டோம்ங்கிறத மீனவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா அவங்க கட்சியில மீனவர் தகுதியான எந்த மீனவருமே இல்லைன்னு சொல்லி திமுக நினைச்சுக்கிட்டு மீனவருக்கு சீட்டு கொடுக்காம 164 பேரை நாங்க எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்கன்னா, பட்டம் பெற்றவர்கள் 125 பேருக்கு கொடுத்துருக்குறோம், பெண்களுக்கு 18 பேருக்கு கொடுத்துருக்குறோம், முனைவர்களுக்கு 7 பேருக்கு கொடுத்துருக்குறோம், மருத்துவருக்கு 15 பேருக்கு கொடுத்துருக்குறோம், பொறியியல் பட்டதாரிக்கு 17 பேருக்கு கொடுத்துருக்குறோம், சட்டம் படித்தவர்களுக்கு 29 பேருக்கு கொடுத்துருக்குறோம், புதுமுக வேட்பாளர்ல 60 பேரை நாங்க அறிவித்திருக்கிறோம் சொல்லி எப்பவாவது நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்திரிகையாளர்களே? அப்படி ஒரு புதுமையான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதிமுகவிலிருந்து அதே மாதிரி, அதிமுகவிலிருந்து யாராவது விலகி வந்துட்டாங்கன்னா போதும், உடனே பிடிச்சு போடு, அவருக்கு உடனே MLA சீட்டு கொடு, உடனே அவருக்கு மந்திரி சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. யாரு? நம்ம திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாங்க. உங்க கட்சியில தகுதியான மீனவர்கள் யாருமே இல்லையா? மீனவர் அணி நீ ஏன் வச்சிருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மீனவன் எவனாவது சூடு சொன்ன இருக்கிறவனா இருந்தா திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு புள்ளி விவரமா சொல்றேன், கேட்டுங்க. 5% வாக்கு இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், தமிழ்நாட்டில் மொத்தமே 5% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு 30 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. வெறும் 5% வாக்கு இருக்குது. இந்த 5% வாக்கு இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு 30 சீட்டு கொடுத்திருக்கீங்களே, திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களே, இது நியாயமா? தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10% தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில 10%க்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட மீனவர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கறதுக்கு உங்களால முடியல. அப்போ எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? நீங்க மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லி 2 நாள் காத்திருந்தோம். ஆனா நீங்க மீனவர்களை புறக்கணிச்சு, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் தகுதியான மீனவர் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நினைச்சுதானே நீங்க உங்க மீனவர் அணியில இருக்கவங்க அத்தனை பேரையும் உங்க தொகுதியில நான் நிறுத்திருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஜெயிச்சு காட்டணும்,
அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கன்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு எல்லாம் சீட்டை நீங்க கொடுக்காம, ஒரு மீனவர் கூட நீங்க சீட்டை கொடுக்காம அவங்க போய் எப்படி போய் மீனவர்கிட்ட வாக்கு கேட்க முடியும்? எந்த மீனவ பகுதியா வாக்கு கேட்க போனா கேட்க மாட்டாங்களா? உனக்கே சீட்டு கொடுக்கலப்பா, மீனவர்ல புறக்கணிச்ச திமுகவுக்கு ஏன்பா ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? கேட்டா அந்த மீனவர்கள் எங்க கொண்டு போய் மூஞ்சிய வைப்பாங்க? 5% வாக்காளர் இருக்கக்கூடிய தெலுங்கருக்கு 30 சீட்டு கொடுத்த 10% வாக்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியாதா? அப்ப உங்க கட்சியில ஒரு மீனவர் கூட தகுதியான மீனவர் இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முட்டம் மீனவ கிராமத்தை சார்ந்த அண்ணன் ஏஜே ஸ்டாலின் உங்க கட்சியில மாநில மீனவர் அணி செயலாளராக இருக்கிறாரு, நலவாரியத்துடைய உறுப்பினராக இருக்கிறாரு, சேர்மனா இருக்கிறாரு. அவர் உங்க கட்சியில இருக்காரு, அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த எரிக் ஜூட் பாண்டியன் இருக்கிறார், அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த அண்ணா ஸ்ரீதர் இருக்கிறாரு, அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? நாகை மாவட்டத்தை சார்ந்த, அதாவது இந்தியா இலங்கை மீனவருடைய பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு போவாரு, இந்தியா இலங்கை மீனவருடைய பேச்சுவார்த்தை குழுவுல கடந்த 10 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு மீனவர் இருக்கிறாரு, அண்ணன் மனோகரன். அந்த மனோகருக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு மனம் இல்லையா? ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? நாகப்பட்டினத்தை சார்ந்த அண்ணன் கௌதமன் இருக்கிறாரு, அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? சென்னையை சார்ந்த உங்க துணை முதல்வர் நின்ன உதயநிதி அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிபி பொன்னரசு இருக்கிறாரு, அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? அவர் மீனவர் இல்லையா? சிட்டிங் எம்எல்ஏ, பணத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல், உங்களுக்கு இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆரம்பாக்கம் முதற்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள், மாதவரம் ஜெயிக்கன்னா அண்ணன் கே.பி. சங்கர் வேணும், திருவத்தூர்ல ஜெயிக்கன்னா அண்ணன் கே.பி. சங்கர் வேணும், ஆர்கே நகர் ஜெயிக்கன்னா அண்ணன் கே.பி. சங்கர் வேணும், ராயபுரம் ஜெயிக்கன்னா அண்ணன் கே.பி. சங்கர் வேணும். இந்த சைடு இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் எந்த பகுதி எடுத்தாலும் அண்ணன் கே.பி. சங்கர் அவர்கள் இல்லைன்னா உங்க கட்சியில ஜெயிக்காது, மீனவர் பகுதியில ஓட்டு வாங்காது. அப்படி தெரிஞ்சு அந்த தொகுதியை நீங்க விட்டு கொடுத்துட்டு வேற ஒரு கூட்டணிக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டு மீனவர்களை நீங்க புறக்கணிச்சு வேற ஒரு உங்க கூட்டணி தர்மத்துக்காக கூட்டணி கட்சிக்காக மீனவர்களை காவு கொடுக்கிறது. மீனவர்களை நீங்க விட்டு கொடுத்து மீனவருக்கு நீங்க இருந்த ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதியை நீங்க விட்டு கொடுத்தீங்களே நியாயமா? ஏன் சிபிஎம் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு நீங்க ராயபுரத்தை கொடுத்திருக்கலாமே, புதுமுக வேட்பாளர், அவருக்கு பதிலா நீங்க ராயபுரத்தை கம்யூனிஸ்டுக்கு கொடுத்திருக்கலாம், திருவொற்றியூரை அண்ணன் கே.பி. சங்கருக்கே கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி எங்களுக்கு துரோகம் பண்றீங்க? அதிமுகவை எடுத்து பாருங்க, 3 வேட்பாளரை மீனவ வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக திருவொற்றியூர்ல அண்ணன் குப்பன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ராயபுரத்துல அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, குறிஞ்சிப்பாடியில ராஜா என்கின்ற புவனேந்திரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி அதிமுக கொடுத்திருக்குது. நீங்க சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய திமுக ஒரு மீனவருக்கு கூட 14 கடலோர மாவட்டத்துல ஏறக்குறைய 38 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் மீனவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டங்கள்ல 1076 கிலோமீட்டர் நீளத்துல
38 சட்டமன்ற தொகுதிகள்ல 610 மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் 10% மேல வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே. திமுக அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குதா? மீனவர்கிட்ட நம்ம எப்படி ஓட்டு கேட்க முடியும்? ஓட்டு கேட்க நம்ம சொல்ல முடியுமா? நம்ம மீனவர் அடிகளை அனுப்புறா போய் ஓட்டு கேட்டா காரி துப்ப மாட்டாங்களா? கொஞ்சம் கூட யோசிக்காம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கு முத காரணமே மீனவர்கள். ராயபுரத்தில் ராபின்சன் பார்க்ல தான் திமுக தொடங்கப்பட்டது. அப்படி திமுக தொடங்கப்படும் இந்த நேரத்தில் பெருந்தலைவர் ஜீவரத்னம் அவருடைய சார்பில் தான், மீனவருடைய துணையோட தான் உங்களுடைய திமுக தொடங்கப்பட்டது வரலாறு. அப்படி உங்களுக்கு கட்சியை உருவாக்குறதுக்கு ஆரம்ப நிலையில இருந்த இந்த மீனவர்களை மறந்துகிட்டு நீங்க மீனவர்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்துட முடியுமா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க எங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு வேட்பாளர், அண்ணன் KP சங்கர் மட்டும். அவரை ஜெயிச்சார். கடந்த 2021 திருவொற்றியூர்ல நீங்க கொடுத்த அண்ணன் KP சங்கர் அவர்கள் ஜெயிச்ச போது அவருக்கு மந்திரி பதவி கொடுப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க மந்திரி பதவியும் கொடுக்கல. மீனவர் அல்லாத ஒருத்தரை மீனவளத்துறை அமைச்சராக்கி 2021 மீனவருடைய முதுகுல குத்துனீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீனவர் என்கிற தடயமே தெரியக்கூடாது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 27 உட்பிரிவுகளா மீனவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 27 உட்பிரிவுகள்ல மீனவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள MBCல வச்சிருக்கீங்களா, MBCல வச்சிருக்கீங்க, SCல வச்சிருக்கீங்க, STல வச்சிருக்கீங்க. இப்படி 27 பிரிவுகளா பட்டினவர், பரதவர், செம்படவர், முக்குவர், கரையார், வளையார், பள்ளி, பரதகுலம், நாட்டார் இப்படின்னு பல பிரிவுகளா எங்களை வச்சு இந்த 27 பிரிவுகள்ல இருந்து ஒரு தகுதியான மீனவர் இல்லையா தமிழ்நாட்டில்? 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மீனவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியாத திமுக தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு, நான் குறைச்சு மதிப்பிடல, தவறாக நான் சொல்லல, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு திமுகவுடைய தோழமை கட்சிகள் அல்லாம திமுக மட்டுமே 4 சீட்டு கொடுத்திருக்கு. திமுகவுடைய தோழமை கட்சிகள் முஸ்லீம் லீக்கு 2 சீட்டு, மாமகவுக்கு 1 சீட்டு, காங்கிரஸ்ல 1 சீட்டு, STBல 1 சீட்டு, மதிமுக 1 சீட்டு, விடுதலை சிறுத்தையில 1 சீட்டு. இப்படி இஸ்லாமியர்களுக்கு 13 சீட்டு கொடுக்க முடிஞ்ச திமுக கூட்டணியை சார்ந்த கட்சிகள் ஒரு மீனவரை கூட திமுகவுடைய கூட்டணிகளும் நிறுத்தல. எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் மீனவர்களே இல்லையா? படித்த மீனவர்களே இல்லையா உங்க கட்சியில? உங்களுக்கு விசுவாசமான மீனவர்களே இல்லையா? ஏன் மீனவர் அணி வச்சிருக்கிறீங்க? திமுக இனிமே சமூக நீதி பேசுறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. திமுகவுக்கு சமூக நீதியை பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்க மீனவர்கள வெறும் ஓட்டு வங்கியா நினைக்கிறீங்க. மீனவர்கள நீங்க கிள்ளிக்கிற நினைச்சுக்கிட்டு மீனவர்கள் கொந்தளிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நம்ம எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
தமிழ்நாட்டில் ஒரு மீனவருக்கு கூட சீட்டு கொடுக்காத கட்சினா திமுக, காங்கிரஸ். காங்கிரஸ்ல இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க கிள்ளியூர்ல அக்கா, அவங்களுக்கு கூட சீட்டு கொடுக்கல. ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த காங்கிரஸ்ல ஆஸ்கர் பெர்னாண்டோ, அவருக்கு சீட்டு கொடுப்பான்னு பார்த்தா அதுக்கும் கொடுக்கல. இப்படி கச்சத்தீவை மட்டும் கொடுக்கிறது 2 பேரும் உடன்பாடோட கொடுப்பீங்க. மீனவர் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு, கோடி கோடியா கொள்ளடிக்கிறதுக்கு நீங்க கடற்கரை ஓரத்தில் ப்ராஜெக்ட் போடுவீங்க. மீனவர்களுக்கு வீடு கட்டா அதை தமிழ்நாடு குடிசை மாட்டு வாரிய வீடுகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சொல்லி மாத்தி 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் சொல்லி மீனவர்கிட்ட பணம் அடிக்கிறதுக்கு, கடல்ல ரோடே போடாம ரோட் டாக்ஸ் வாங்குறதுக்கு மீனவர்கள் இழுத்தவா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மெரினா பீச்ல உங்க அப்பா செலவைக்கிறதுக்கு மட்டும் இடம் வேணும். கடற்கரை உங்க அப்பா வீட்டு சொத்தா? மீனவனுடைய சொத்து. மீனவனுக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னா தமிழ்நாட்டை எதுக்கு? பூர்வ குடி, தமிழ்நாட்டுடைய பூர்வ குடி மீனவர்கள். ஒரு மீனவனு கூட சீட்டு கொடுக்கிறதுக்கு வக்கில்லாத கட்சி திமுக. சமூக நீதி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தமிழ்நாட்டில் மீனவருடைய எண்ணிக்கையை தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? அதே போல கிறிஸ்தவ ஆயர் பெருமக்களே, கிறிஸ்தவ பாதிரியார்களே, உங்களை தேடி வருவாங்க. பாவ மன்னிப்பு கொடுங்க, மன்னிச்சுங்க, நாங்க அடுத்த முறை மீனவருக்கு சீட்டு கொடுக்கிறோம், அடுத்த முறை மீனவருக்கு நாங்க மந்திரி பதவி கொடுக்கிறோம், இந்த ஒரு முறை தெரியாம நடந்து போச்சு, எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, நீங்க உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆயர் பெருமக்களே, தாழ்மையோட கேட்டுக்கொள்ற, நீங்க பாரதிய ஜனதா உள்ள வந்துரும், அதிமுகவுக்கோ மற்ற கட்சிக்கோ நம்ம வாக்களிச்சோம்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மீனவ மக்களுடைய வாயை அடைச்சிடுறீங்க. மீனவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஆயர் சொன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி, நம்ம ஃபாதர் சொன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? திமுகவே சிறுபான்மையருடைய ஆட்சி நல்லா வரட்டும் நீங்க கொடுத்தீங்க, கொடுத்துட்டு கொடுக்கிறோம். ஆனா 14 கடலோரத்துல எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை கிறிஸ்தவருடைய கோயில்கள் இருக்குது? நம்ம எல்லாம் யார்கிட்ட போய் ஒரு மீனவர் இருந்தா மீனவருடைய பிரச்சனையை போய் சொல்ல முடியும்? இப்ப யார்கிட்ட போய் நம்ம போய் சொல்ல போறோம்? மீனவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆயர் பெருமக்களே, கிறிஸ்தவ பாதிரிமார்களே, போய் கேளுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் போய் கேளுங்க. ஒரு மீனவர் கூட நீங்க சீட்டு கொடுக்கலையே. கன்னியாகுமரியில் எத்தனை சர்ச் இருக்கு, திருநெல்வேலியில் எத்தனை சர்ச் இருக்கு, தூத்துக்குடியில் எத்தனை சர்ச் இருக்கு, ராமேஸ்வரத்தில் எத்தனை சர்ச் இருக்கு, நாகப்பட்டினத்தில் எத்தனை சர்ச் இருக்கு, சென்னையில் எவ்வளவு சர்ச் இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை சர்ச் இருக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் எவ்வளவு சர்ச் இருக்கு? எல்லா கிறிஸ்தவர்களால, கிறிஸ்தவ மீனவர்களால, பட்டின மீனவர்களால, செம்படவ மீனவர்களால, இத்தனை மீனவர்களை கொண்ட சமூகத்துக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாத இந்த திமுகவை நம்ம ஆதரிக்கணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக சொல்ற, திமுக இருக்கக்கூடிய உணர்வுள்ள மீனவனா இருந்தா ஒருத்தம் கூட தலைமைக்கு கட்டுப்படாம சீட்டு கொடுக்காதனால நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லணும். மீனவருக்கு தமிழ்நாட்டில் நீங்க பிரதிநிதித்துவமே தரல,
அதனால எங்களால ஓட்டு கேட்க முடியாது, போக முடியாது. அதே மாதிரி கிராம பஞ்சாயத்தார்களே, உங்களை தேடி உங்க பஞ்சாயத்துக்கு வந்தா மீனவருடைய வாக்கு ஏதாவது ஒரு மீனவன் அவருக்கு போடுங்க. கன்னியாகுமரியில மரிய ஜெனிஃபர் நிக்கிறாங்க, ஒரு மீனவ பெண்ணு, அவருக்கு ஓட்டு போடுங்க. ஜெயக்குமார் நிக்கிறாரு, ஓட்டு போடுங்க. குப்பா நிக்கிறாரு, ஓட்டு போடுங்க. குறிஞ்சிப்பாடியில நிக்கிற கோவிந்தரனுக்கு ஓட்டு போடுங்க. எங்கெல்லாம் எந்த கட்சி மீனவருக்கு வாய்ப்பு கொடுத்துருதோ அந்த மீனவருக்கு ஓட்டு போடுங்க. திமுக கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம கடற்கரையை காலி பண்ணிடும். மீனவனுக்கு வாழ்க்கைங்கிறது அஸ்தமம் ஆயிடும். ஆகவே தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களே, மீனவர்களே, திமுக இருக்கக்கூடிய மீனவர் அணி தோழர்களே, உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன், திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. மீனவர்கள் குறிப்பா ஓட்டு போடாதீங்க. திமுக மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தரல. ஒரே ஒரு மீனவர் இருந்தாரு, அண்ணன் கே.பி. சங்கர். அவரையும் கோடிக்கணக்கில் செலவு பண்ண வச்சு கழுத்தறுத்து விட்ட திமுக. இது திமுக தொடங்குறதுக்கு காரணமா இருந்தது மீனவர்கள். ஐயா ஜீவரத்னால ராபின்சன் பார்க்ல மீனவர் உதவியோட தொடங்கப்பட்ட இந்த திமுக மீனவருக்கு தொடர்ந்து துரோகத்தையே செய்துகிட்டு இருக்கு. அவரு தெலுங்கருங்கிறதுனால சேகர்பாபு பேச்சை கேட்டு அதிமுக இருந்து எவன்லாம் வர்றாங்களோ, அதிமுக இருந்து யாரெல்லாம் வர்றாங்களோ உடனே அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு எல்லாம் தொகுதி ஒதுக்க முடியுது இல்ல? ஏன் மீனவருக்கு உங்களால தொகுதி ஒதுக்க முடியல? உங்க கூட்டணி கட்சிக்காரங்களை வேற தொகுதியில நெல்லுங்கன்னு உங்களால சொல்ல முடியாதா? சீட்டே பிரிச்சு கொடுக்கிறது திமுக. 234 தொகுதியில சீட்டை பிரிச்சு கொடுக்கிறதே திமுக. உங்களுக்கு உங்க 164 சீட்ல ஒரு மீனவருக்கு சீட்டு கொடுக்க முடியாதா? யார்கிட்ட கதை சொல்றீங்க? இந்த கதையெல்லாம் இனிமே மீனவர்கள் நம்ப மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் நம்ப மாட்டாங்க, சிறுபான்மையினர் நம்ப மாட்டாங்க. பிஜேபி உள்ள வந்துடும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக ஆதரிப்போம் சொன்ன காலம் இனிமே செல்லுபடி ஆகாது. இறுதியா சொல்ற, நீங்க வேட்பாளர் பட்டியலை உங்களால மாற்ற முடியும், தொகுதி உடன்பாட மாற்றி சரி செய்ய முடியும். நீங்க இதை செய்ய தவறுனீங்களா மீனவருடைய வாக்கு மீனவருக்கு, மீனவர் அல்லாதவருக்கு வாக்கு கிடையாது. எந்த தொகுதியிலுமே நீங்க ஜெயிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தால ஒரு மீனவரை கூட நிறுத்தல. திமுக 234 தொகுதியில அவங்களுக்குள்ள 164 தொகுதியில கூட ஒருத்தரை நிறுத்தல. அவங்க கூட்டணி கட்சிகள் 234 நிற்கக்கூடியவங்களும் மீனவருக்கு சீட்டு கொடுக்கல. சமூக நீதி பேசுறதுக்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது. மீனவருடைய கழுத்தார்த்த கட்சி திமுக. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான 1 கோடி மீனவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ தோழர்களே, சமுதாய தலைவர்களே, ஊர் பெரியவர்களே, பஞ்சாயத்தார்களே, திமுக
அவருடைய கட்சியில சுதந்திரமா ஒரு மீனவருக்கு தளபதி ஸ்டாலின் சீட்டு கொடுக்கல. ஆகவே தளபதி ஸ்டாலினுடைய கட்சிகள், அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மீனவர்கள் யாரும் வாக்களிக்காதீங்க. எந்த கட்சிகள்லாம் மீனவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்குதோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்யுங்க. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கருடைய பதவியை பறிச்சு மீனவருக்கு இருந்த அங்கீகாரத்தை பறிச்ச திமுகவை புறக்கணிப்போம். திமுகவை புறக்கணிப்போம். அனைவரும் கரங்கோர்த்து திமுகவை புறக்கணிப்போம். மீனவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏமாற்றிய திமுகவை புறக்கணிப்போம். 5% வாக்குள்ள தெலுங்கர்களுக்கு 30 சீட்டு கொடுத்த திமுகவை புறக்கணிப்போம். மீனவருக்கு வாய்ப்பு கொடுக்காத திமுகவை புறக்கணிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த அதிமுக மட்டும் சொல்லியிருக்கீங்க, மற்ற கட்சிகளும் அதிமுக வந்து மீனவர்களுக்கு தாவை காலையில் தோத்துல மீனவர்கள் எப்படி சார்? சார் இப்ப அதிமுக ஓட்டு கேட்கிற மாதிரி இருக்குது. அதிமுக மீனவர்களுக்கு ஓட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற கட்சியிலும் மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் முஸ்தபா சார், நான் சொன்னதை நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன், தமிழகத்துல இருக்கக்கூடிய எந்த கட்சியானாலும் சரி, முக்கியமா நீங்க வந்து உப்பண்ண சொன்னீங்க, அப்புறம் இவரை சொன்னீங்க, அதுதான் முழுக்க முழுக்க அவர் அதை டாமினேட் பண்ணனால நான் கேட்டேன். திமுக கொடுக்கல, மத்த எந்த கட்சியில மீனவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய அந்த மீனவரை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு தான் சொன்னேன். தருண தலைவா, நாட்கள் இல்ல, தமிழ்நாட்டுல இதான் அரைகோல் விடுத்துட்டேன். ஏற்கனவே போஸ்டர் ஓட்டி இருக்கிறாங்க, பல இடங்கள்ல போஸ்டர் ஓட்டி இருக்கிறாங்க. பல இடங்கள்ல வந்து மீனவர்கள் இப்பவே வந்து திமுகவை உள்ள வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனவர் அல்லாதவர் வந்து நீங்க வந்து உள்ள வந்து ஓட்டு கேட்க வந்தாலும் ஏதாவது காசு கொடுத்தா வாங்கிங்க. ஓட்டை வந்து மீனவர் யாரு எந்த கட்சி கொடுத்ததோ அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்தாரெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால திமுக மறுபரிசீலனை செய்து மீனவர் ஒருத்தருக்கு அண்ணன் சங்கர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா சென்னையிலே ஏறக்குறைய 8 தொகுதி காணாம போயிடும் திமுகவுக்கு.